பருப்பை சுட்டு பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் குழப்பி காலையிலும் இரவிலும் மாறாத புண்களுக்கு இட்டால் சீக்கிரம் குணமாகும். கருவேப்பிலையை மேலடித்து ஒரு தேக்கிரண்டி அளவு ஜீரகத்தை வைத்து மை போல் அரைத்து வாயில் போட்டு தண்ணீர் குடித்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும். சாம்பிராணி, மஞ்சள், ஜீனி போட்டு கஷாயமாக்கி பாலும் வெல்லமும் சேர்த்து பருகினால் உடம்பு வலி தீரும். நெருப்பு சுடுநீர் பட்ட இடத்தில் பெருங்காயத்தை அரைத்து பூசினால் எரிச்சல் குறையும், கொப்பளம் வராது. வெண்டைக்காயை உணவில் அடிக்கடி சேர்த்து வந்தால் நரம்புகள் வலிமையாகும். மூளையின் இயக்கத்தை செம்மைப்படுத்துவதோடு நல்ல ஞாபக சக்தி உண்டாகும். பசுவின் பால் 100 மில்லி தண்ணீரில் அதே அளவு விட்டு இதில் வெண்தாமரை மலர்களை போட்டு காய்ச்சி பாத்திரத்தை இறக்கு வைத்து அதில் வரும் ஆவியை கண்வெளி போன்ற நோய்கள் வந்த கண்களில் படும்படி பிடித்தால் கண் நோய்கள் அகலும். புடலங்காயின் இலைச்சாறு காலையில் குழந்தைகளுக்கு தருவதால் கக்குவான், இருமல் குணமாகும். மலச்சிக்கல் நீங்கும். புடலங்காய் சமைத்து உண்பதால் தேவையில்லாத உடல் பருமன் குறையும். பீட்ரூட் கிழங்கின் சாற்றுடன் சிறிய தேனுடன் கலந்து அருந்தி வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும். கேரட் சாறும் சிறிது தேனும் கலந்து பருகி வர கர்ப்பிணி பெண்கள் வாந்தி நிற்கும், உடல் வலிவாகும்.